சொட்டோ கேக்குதா? ஹலோ கேக்குதாடா? ஆம் ப்ரோ. இனிமேலும் வாயில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது இந்தியா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி. ஒத்த கெட்ட வார்த்தை இருந்துச்சுன்னா இனிமேல் எவன் உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து எனக்கு ரெக்கார்ட் போட்டாலும் உனக்கு என்ன சேர்த்துக்க மாட்டேன். சரி ஓகே ப்ரோ. நமக்கு தேவையில்ல. கேம் இருக்குது உன்கிட்ட, நீ வந்து அதுலதான் மாட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரியா? ஒத்த கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். இஷ்டம் தான் இருந்தா இரு, இல்லன்னா வேணாம். வேணா நீ எங்க வேணா போய் வெளியே போய் பேசிக்கோ. செத்து போ, ஜெயிலுக்கு போ, எங்க வேணா போய் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒத்த கெட்ட வார்த்தை நீ பேசக்கூடாது. நீ இஷ்டம் இருந்தா மட்டும்தான். உன்னை நான் எவ்வளவு வந்து டிஃபெண்ட் பண்றேன், உனக்கு எவ்வளவு உன்னை எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை டிஃபெண்ட் பண்ற வேலையும் எனக்கு தேவைதான். அதனால நான் இஷ்டமா இருந்தா மட்டும் இருன்னா வேணாம். வேணான்ட்டு ஊர் யாராவது அவனை திட்டினா கூட சரி, எங்க சொல்லியிருக்காங்க பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு அதனால நாங்க பேச மாட்டோம்னு கடந்து போறது தான் சின்ன பையன் கழகு. ஒத்த கெட்ட வார்த்தை இனிமேல் இந்தியா இருந்தாலும் பேசக்கூடாது. சரியா? சரி ஓகே. நல்லதுதான் சொல்லுவோம். ஓகே ஓகே போ. தன்னதானே தன்னதானே தன்னா கேக்குதா? கேக்குது ப்ரோ. நல்லா கேட்டுக்கோ. நோ மோர் கெட்ட வார்த்தை. அது நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். இனிமேல் அது வாட் எவர் இட் இஸ். ஓகே. இட் இஸ் இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை, தெலுங்கு கெட்ட வார்த்தை, ஹிந்தி கெட்ட வார்த்தை, வாட் எவர் இட் இஸ் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். ஓகேவா? ரொம்ப கண்காணிக்கிறாங்க. சிசிபில இருந்து ரொம்ப, சைபர் கிரைம்ல இருந்து ரொம்ப கண்காணிக்கிறாங்க. சோ அதனால ஸ்ட்ரிக்ட்லி நோ மோர் ஒரு கெட்ட வார்த்தை கூட. ஓகே ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ. போய்ட்டு வரேன். பை. மாமா கூப்பிடு. ரோல் ப்ரோ ஆஃப்லைன் பெட்டர் ப்ரோ. லைவ் வென் பண்ணிட்டாரு. ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் தான். வர. அப்படியே சரி. இருக்கிறதுலே நீதான் மோஸ்ட் டாக்ஸிக். இருக்கிறதுலே மோஸ்ட் டாக்ஸிக் நீதான். உன் மேலதான் இருக்கிறதுல அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ். நீ ஜெயிலுக்கு போற. அதை நான் இப்பயே சொல்லிட்டேன். நீ ஜெயிலுக்கு போறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. நீ யாரை காப்பாத்துவாங்க நம்மலாம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றல, நீ ஜெயிலுக்கு போயிருவ. அது நான் வந்து தெளிவா சொல்றேன். உள்ள போய் 1-2 நாள் வச்சுட்டு தான் அப்புறமேட்டு விடுவாங்க. வார்னிங் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே நான் சூத்தடி வாங்கிட்டேன். சரியா? எல்லாருமே ரொம்ப கண்காணிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சில பேருக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்கம் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. அதுல மாட்ட போறதுல நீ தான் முதல்ல போய் உள்ள போய் உட்காருன்னு நினைக்கிறேன். சரியா? ஓவர் தமிழ் ரொம்ப அப்படியே பையன் அந்த பையன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? ஒன்ன மீறி வந்துச்சுன்னா வன்கொடுமை சட்டத்துல உள்ள போட்டுருவாங்க. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். குறைச்சுக்கலாம் இருக்கக்கூடாது. வார்னிங் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நான் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லிட்டேன். உள்ள போறதா இருந்தா போயிட்டோம். உள்ள போயிட்டு இருந்தா மிகப்பெரிய தலைவனா வரலாம்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போறதா போயிட்டோம். இல்ல போறதா போயிட்டோம், தப்பு இல்ல. சரியா? டிஃபெண்ட் பண்றோம். வேணாண்டா எதுவும் மாட்டிக்க கூடாதுக்காக சொல்றேன். So much of toxicity. உங்ககிட்ட so much of கெட்ட வார்த்தை உன்னோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஜெயிலுக்கு போயிருவ ட்ரோல். நான் தான் பயம் மறைக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஜெயிலுக்கு போயிருவ. நீ பார்த்தாவே தெரியுது. ஏதோ உனக்கு நல்லதானே நடந்துட்டு இருக்கா, அதனால உனக்கு ஏதோ பெருசா ஆப்படிக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? போச்சு மூடிட்டு விளையாடுறது நமக்கு நல்லது. கேம் வச்சிருக்கிறவன் எதுக்கு போய் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. சரியா? இப்ப நான் போயிட்டு தானே வந்தேன். சூத்தடி வாங்கிட்டு தானே வந்தேன். ஒரு வருஷம் காலத்தை தூக்கினாங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையா? பாத்திருக்கியா இல்லையா? சரியா? சோ அதனால வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது முதல்லவே நீ தான் மாட்டின. நீயே இந்த சாக்கோ பையன்,
இவன் இந்த எம்எஸ்ஓபி இவனுங்கெல்லாம் வந்து தேனுக்கிட்டு லைக் பச்சை பச்சாவே பேசிட்டு இருக்கீங்க. சரியா? ரொம்ப கண்காணிக்கிறாங்க. நீங்கள் கண்காணிக்கலன்னு நினைக்காதீங்க, எல்லாருமே கண்காணிக்கிறாங்க. எல்லாமே கண்காணிக்கிறாங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ஏதோ நல்லது நடந்துட்டுருக்கு, நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக போயிரு. சரியா? நாங்கள் வாங்கின சூத்தடி தான் உனக்கெல்லாம் வந்து இது. தவறான பாதை எடுக்காதே, குறுக்கு வழி வேண்டாம், கேம் வச்சு நியாய முறையில் ஜாலியாக இருந்துக்கோ. சரியா? புரியுதுல்ல? நான் உனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஏதோ பிரச்சனை நான் மட்டும்தான் உனக்கு சொல்லுவேன், இல்லைன்னா உன் பக்கம் நான் விட்டுருவேன் உன்னை. சரியா? உள்ள போய் உட்காந்துட்டு 2 நாள் கழிச்சு வராத. அவங்க காப்பாத்தவங்க இவங்க காப்பாத்தவங்க யாரும் காப்பாற்ற மாட்டாங்க ட்ரோலு. அதான் உண்மை, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. சரியா? எனக்கெல்லாம் உன்னை விட கொடூரமான சப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்க, எல்லாம் ஆள் அட்ரஸே காணும். அதெல்லாம் சும்மா போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் உள்ள ஓடி உட்காந்துக்குவானுங்க எல்லாரும். அப்படியா? எனக்கு அது தெரியாதுங்களே, அங்க வந்தா நம்மளையும் பிடிச்சி போயிடுவாங்களோ அப்படின்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ பேட் வேர்ட்ஸ். இப்போ அதுக்கு மேலே பேசுறதா பேசு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ வாட்ஸ்பாட் இல்லைன்னு சொல்லிடுவேன். நீ தனியாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வா. தனியாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு தலைவனா வெளியே வரும்போது தலைவனா வா. ஓகேவா? புரியுதா? எனக்கு வந்து நான் சொல்றதுனால சொல்றேன். சரியா? நான் ஒரு இப்போ 2 நாள் கடைசி 2 நாள் நான் அந்த செக்ஷன் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் முக்கியமான வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களாம் ஹைலி நோட்டபிள். ஓகே? தப்பிச்சு உஷாரா வாழ்ந்துக்குங்க. தேர் இழுத்து தெளிவுல விடுறதே உங்க ஆளுங்க தான் இருப்பாங்க, தெரியும்ல? பார்த்து இருந்துக்கோ. போ. தன்னானி தன்னானி போட சாக்கோ. ஓகே. ஸோ இதெல்லாம் இவனுங்கெல்லாம் சிம்பிள் பிரச்சனை தான் வரும். இவங்கெல்லாம் வந்து சும்மா எரர் தான், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை. இவங்கெல்லாம் சொல்லாமல் தெரிஞ்சிருவானுங்க. இது ஒரு பெரிய நாளைக்கு இவங்க சும்மா கூப்பிட்டு மிரட்டி விடுவாங்க, அது நம்மளே மிரட்டி விடுறது நல்லது. இவங்களுக்குலாம் பெரிய இஷ்யூ வராது. அது அந்த வார்த்தை தான் நோட் பண்ணி பிடிக்கிறாங்க எல்லாரையும். அதனால வேணாம், உஷாராக இருந்தது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுறது முன்னாடியே. இப்போ எனக்கு ஆசை தான் இவங்கெல்லாம் போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு, பட் மனசு தான் தடுக்குது. வேணாம் முன்னாடியே தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு. இல்லை, எனக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு செருப்படி நான் எல்லாம் வாங்கிட்டு வரா அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு தடுக்குது, வேணாம் அப்படின்னு. தேவையில்லாத வேலை. ஏன்னா இப்போ கொஞ்சம் முக்கியமான சில பேர் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஹை நோட்டபுளாக இருந்தாங்க. அதனால தான். சரி, ஓகே, நல்லது தானே சொல்லியாச்சு. ஏன்னா எப்படி வந்து ப்ரெஷர் ஆகுது மாற்றுது அப்படின்னா, இப்போ 300 பேர் பார்க்குறாங்கல்ல, அந்த 300 பேர் 400 பேர் 500 பேர் பார்க்குறாங்கல்ல, அதில் 499 பேரும் நம்மளால தான் இருந்தால் கடைசி 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்களாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 2 முக்கியமான ஆளுங்க தான் அவங்களுக்கு அந்த பவரும் அந்த வல்லமையும் இருக்கிறனால அவங்களால கொண்டு போய் அதை அந்த இடத்துல ரீச் பண்ண முடியுது. இவனுங்களாம் இதை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்ஸ்அப் ஷேரில் வந்து எல்லா பிரச்சனையும் எடுத்து வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து லைக் அது இன்னமும் கேமிங் வந்து தமிழில் வந்து நாட் தட் மச் பாப்புலர். அது நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. கேமிங்காக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளோ வாட்ஸ்அப் ஷேர்ஸ் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த பொட்டையை பிடிச்சி விடுங்க அப்படின்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதனால அது வேணாம். ஸோ அதனால வந்து பெட்டர் வந்து முன்னாடியே இப்போ பசங்களை காப்பாற்றுறது நல்லது தான். எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டானுங்க, மறுபடியும் அழிஞ்சு போகிறதுக்கு நம்மளே வந்து நாளைக்கு ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, அப்பயே வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட் மாயஸ்லேயே ஒன்னே சீஸ் பண்ணி ஓகே மேம்.